நாளிலும் கடைசி நாளாக 5வது நாளாக நாம் மார்க் நற்செய்தி நூலை படிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை தந்தார். நேற்றைய தினத்தோட நம்ம சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். சாப்டர்ஸ் வேகமாக தான் முடிச்சோம். அனைத்துமே நம்ம திரும்ப திரும்ப வாசித்த பகுதிகள். அதாவது கிறிஸ்துவ முதலாக தெரிந்து கொள்ளணும்னு சொல்ற ஒரு நபருக்கு மார்க் சுவிசேஷத்தை, மார்க் நற்செய்தி நூலை கொடுத்து படிக்க சொல்லலான்னு சொல்றதுதான் வேத பண்டிதர்களுடைய கருத்து. அதனுடைய நோக்கம், சேவை செய்கிற சேவகராக வந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டது வரைக்கும், அதுக்கப்புறம் அவருடைய பரத்துக்கு ஏறுதலோட நம்ம அதை முடிக்கிறோம். அவர் பட்ட பாடுகள், வேகமாக அவர் செய்த திருப்பணி எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த மார்க் சுவிசேஷத்துல ஒரு சில தலைப்புகள்ல நம்ம எதை பார்த்தோமோ அத கன்சாலிடேஷன், ஒரு சுருக்கமா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லிதான் சாப்டர்ஸை நம்ம நேற்றுக்கு முடிச்சோம். God's man in God's place is always God's instrument. God's man in God's place is always God's instrument. ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய திட்டத்தின்படி எந்த இடத்தில் இருக்கிறானோ அவன் தேவனுடைய கருவியாக செயல்படுகிறான்னு சொல்லி லெனார்ட் ரேவன்ஹில் என்ற எழுத்தாளர் சொல்லுகிறார். அவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு. Why Revival Tarries சொல்றது அவருடைய ஃபேமஸ் புத்தகம். அவர் தான் பி ப்ரிப்பேர்ட், ப்ரிப்பேர் அண்ட் பி ப்ரிப்பேர்டுன்னு சொல்றாரு. மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தி எசேக்கியேல்ல இருந்து எடுத்து அத அவருடைய வை ரிவைவல் டேரிஸ்ன்னு சொல்ற புத்தகத்துல விரிவா எழுதியிருக்காரு. அவர் தான் சொல்றாரு, காட்ஸ் மேன் இன் காட்ஸ் பிளேஸ் இஸ் ஆல்வேஸ் காட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். கர்த்தருடைய கரத்துல நம்ம கொடுக்கும்போது, எப்போதுமே அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கும்போது, அவர் நம்ம வைத்திருக்கிற இடத்துல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அவருடைய கருவிகளாக நாம் மாறுகிறோம். இதுல நமக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா எஸ்ரா. நம்ம பின்னால டிசைபிள்ஷிப்பை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், எந்த இடத்துல இருந்தாரு, திருப்பி எங்க வந்தாரு, என்ன செய்தாரு, அந்த ஆலயம் கட்டுற பணியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரு, மக்களுடைய எழுப்புதல்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டாருன்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மார்க் சுவிசேஷத்துல ஒரு சில தலைப்புகள் ரொம்ப எடுத்துக்காட்டாக ப்ராமினண்டாக சொல்ல முடியும்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. முதல்ல சிலுவையை பற்றி அங்கங்கே சொல்லிட்டு வர்றாரு. அடுத்தது டிசைபிள்ஷிப், சீடத்துவம். அடுத்தது ஜீசஸ் த டீச்சர், ஏசுவாமிய ஒரு போதகரா காட்டுறாரு, செயல் வீரராகவும் காட்டுறாரு, போதகராகவும் காட்டுறாரு. ரபீன் 39 டைம்ஸ் நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம பார்க்க முடியுது. மேசியானிக் சீக்ரெட், அது தன்னை ஒரு மேசியா என்பதை இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் வெளிப்படுத்த விரும்பலன்னு சொல்றத மேசியானிக் சீக்ரெட்னு சொல்றாங்க. அடுத்தது சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேனாவும் சன் ஆஃப் காடாவும். ஸோ ஹியூமனாகவும் இருந்தாரு, மனிதனாகவும் வெளிப்பட்டாரு, தேவனாகவும் வெளிப்பட்டாருன்னு பார்க்குறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கிராஸ், இந்த சிலுவை ரோமருடைய காலத்துல மரண தண்டனைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியா இருந்தது. ஆனா இயேசு சுவாமிய ஒரு குற்றவாளின்னு சொல்லி தீர்த்து பிலாத்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த அந்த நிமிடம் முதல் அந்த சிலுவை மகிமையின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக மாற்றப்பட்டது. அது வரைக்கும் ஏளனத்தின் சின்னமாக, பரிகாசத்தின் சின்னமாக, வெறுக்கப்பட்ட சின்னமாக இருந்த சிலுவை பாவம் அறியாத கிறிஸ்து நமக்காக பாவமானதிலிருந்து அது ஒரு மீட்பின் சின்னமாக, ஒரு போற்றத்தக்க ஒரு சின்னமாக மாறிச்சுன்னு சொல்றத பாக்குறோம். இது தேவனுடைய திட்டம். இயேசு அந்த குறிக்கோளை நிறைவேற்றுறாரு. தேவனுடைய திட்டத்தின்படி அவர் பூமியில அவதரிக்கிறாரு. ஸோ தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் அதை குறிக்கோளா வச்சு செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். சிலுவையை சுமக்க, சிலுவையின் பாடுகளை அனுபவிக்க, சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை சிந்த அவர் அனைத்து காரியங்களையும் தேவன் அவரிடத்துல என்ன எதிர்பார்த்தாரோ அந்த குறிக்கோளை
அவர் நிறைவேற்றினார். அடுத்தது சிலுவை மனிதனுக்கு என்ன சொல்றாரு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் சொல்றாரு. செல்ஃப் டினையல் அண்ட் செல்ஃப் வில். சுய வெறுப்பும் இருக்கணும் சிலுவையில, சுய சித்தமும் இருக்கணும். அந்த சுய சித்தத்தையும் நமக்கு தந்திருக்காரு. அந்த சிலுவையை நம்ம சுமப்பது நிமித்தம், அவருடைய காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்வது நிமித்தம், அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய சுய சித்தத்தை அடிமையாக்குறோம். தாமஸ் பெக்கெட்னு சொல்ற ஆங்கில எழுத்தாளர் மர்டர் இந்த கத்தீட்ரல்ல எழுதும்போது எழுதுறாரு, அவரை கொலை செய்ய போறாங்க, ஆல்டருக்கு பக்கத்துல வச்சுதான் அவரை கொண்டாங்க. அப்போ அதான் சொல்றாரு, ஐ எம் சப்மிட்டிங் மை வில் டு த வில் ஆஃப் காட். அதுதான் தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, சிலுவையை சுமந்து அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய விருப்பு வெறுப்பு, நம்முடைய காரியங்களை ஏசோப்பா உங்க கையில கொடுக்குறேன், என்னுடைய விருப்பம் இது. ஸோ எப்பவுமே நான் சொல்வேன், டோன்ட் ட்ரா அ பிளான் அண்ட் ஆஸ்க் காட் டு கம் இன்சைட் இட். அவர்கிட்ட நம்ம விருப்பத்தை சொல்லுவோம், அவர் எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அதுதான் சிலுவை. அடுத்தது, ஜீசஸ் வாஸ் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ், கிறிஸ்டியன்ஸ் க்ரூசிஃபார்ம்ட். அப்படி ஒரு வேர்ட் இருக்குது. இயேசு சிலுவையில் நமக்காக அறையப்பட்டார், கிறிஸ்தவர்கள் சிலுவை உருவாக மாற்றப்படுகிறார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாக, அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம். கிறிஸ்தவன் யாருன்னா, கிறிஸ்துவை தனக்குள் உடையவன் தான் கிறிஸ்தவன். பரம்பரையின் படியோ, நம்முடைய அப்பா கிறிஸ்தவனா இருந்ததுனால, தாத்தா இருந்ததுனால, அன்னைக்கு முதல்ல பலரும் நம்ம புற ஜாதிகளை போன்று அந்நிய தேவர்களை வணங்கிட்டு இருந்த நம்ம தான் மிஷினரிமார் வந்ததுக்கு அப்புறம் இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிந்து அவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான், அவரை தரித்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இட் இஸ் நாட் த நேம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்குள்ள யார் இருக்கிறா, கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அதுல நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்கள நினைப்பேன். கோயிலுக்கு வராங்கன்னா கண்டிப்பா தே ஆர் ரியல் கிறிஸ்டியன்ஸ். இல்லாதவங்க ஆலயத்துக்கு வரதே இல்லை. வாரவங்க கிறிஸ்துவ தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு தன்னை மற்றவர்களுக்கு ஒரு கிறிஸ்துவனாக வெளியில காட்ட விடுறவங்க மட்டும்தான் இன்னைக்கு வராங்க. ஆலயங்கள்ல எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மக்கள் இல்ல, குறைவா இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா வருகிறவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறாங்களா? அதுதான் we are cruciformed. நம்ம அப்படியே மாற்றப்படுறோம். இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தி நம் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்ததுனால நம்ம அந்த சிலுவையின் உருவாக மாற்றப்படுகிறோம். Confess Jesus as Christ and follow his suffering. ஸோ பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, அவருடைய பாடுகளில் பங்குள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு அவருடைய பாடுகளில் பங்கை நாம் பெற வேண்டும். இதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கிராஸ். மார்க் தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் the cross as the fulfillment of God's plan of salvation. 8:31 வசனத்துல தன்னுடைய மரணத்தை அறிக்கையிடும் போது அவர் சொல்றாரு, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் நிறைவேற்றுதல் தான் சிலுவை. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் நிறைவேறுதல் தான் சிலுவை. அடுத்தது, cross as the cost of discipleship. சீடத்துவத்தின் விலையே என்னதுன்னா சிலுவை. 8வது அதிகாரம் 34வது வசனத்துல அதையும் நம்ம பார்க்கிறோம். சீடத்துவம் தேவைன்னா கிராஸும் தேவை, சிலுவையும் தேவை. கிறிஸ்துவை பின்பற்றணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு கண்டிப்பா சிலுவை தேவை. அவன் சிலுவையை சுமக்கணும். சிலுவையின் நிமித்தமாக வரக்கூடிய ரட்சிப்பை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் சீடன் சொல்றத பார்க்கிறோம். Then cross reveals the depth of Jesus' suffering and humility. இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய தாழ்மையையும் சிலுவை முழுவதுமாக நமக்கு விரிவாக காட்டுது. ஸோ இததான் ஏசாயா தீர்க்கதரிசி 100 ஆண்டுகளுக்கு முன்னால தன்னுடைய தீர்க்க தரிசனத்துல சொல்லிட்டாரு. அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல
மயிர் கத்தரிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல அவ்வளவு எளிமையா தன்னை தாழ்த்தி, எதுவுமே வாயை திறக்கல. அது வரைக்கும் போதனைகளை தந்தவரு, பேசினவரு, அற்புதங்களை செய்தாரு, வார்த்தையினால் குணமாக்குனாரு, செய்கையால் குணமாக்குனாரு. இங்க வந்து அமைதியா அனைத்தையும் ஏற்றுக்கொண்டதை பாக்குறோம். ஏன்னா தேவனுடைய திட்டத்துல ஒரு சின்ன பிசகு கூட வரக்கூடாது, சின்ன மாறுதல் கூட ஏற்படக்கூடாதுன்னு சொல்றதுதான் கிறிஸ்துவனுடைய நோக்கம். ஸோ அவருடைய குறிக்கோள் அதுதான். Then crosses the moment of atonement and abandonment. அட்டோன்மெண்ட்னா நம்முடைய பாவத்தினுடைய பரிகாரம். நேற்றுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், பெனல்டி ஆஃப் சின், பவர் ஆஃப் சின், பிரசன்ஸ் ஆஃப் சின். 3 காரியங்கள். அன்று ஆதாமேவாள் செய்த பாவத்திலிருந்து விழுதல, அதுதான் பெனல்டி. தென் பவர் ஆஃப் சின், பாவத்தினுடைய வல்லமை, அது எவ்வளவோ இருக்குது. அடுத்தது, எப்பவுமே பாவம் நமக்குள்ளே தான் இருக்குது. பாவ உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். எந்த நேரமும் நம்ம விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ வி ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சின். இந்த 3ல இருந்து நம்ம அவர் விடுவிக்கணும். ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் சிலுவையில மரிச்சாச்சு போதும், நம்ம அதை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதல, அனுதினமும் நம்ம பரிசுத்தப்படணும். அனுதினமும் அந்த பாவ மன்னிப்பு நமக்குள்ளாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்துல விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டுன்னு சொல்றத சிலுவை நமக்கு நினைவுபடுத்துது. கடைசியா பார்க்கும்போது cross as the path to resurrection and victory. ஸோ ஒரு உயிர்த்தெழுதலும் ஒரு வெற்றியும் வேணும்னா, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா அதுக்கு பாதை எதுதான்? சிலுவை தான். மார்க் 9:31 இயேசுவாமி திரும்ப அதை பற்றி சொல்றாரு. 8:31, 9:31, 10:33. அதை வந்து தீர்க்க தரிசனமா அவர் உரைக்கிறாரு தன்னுடைய மரணத்தை பற்றி. அதையும் நம்ம பார்த்தோம். நோ கிராஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லை என்றால் சீர்மகுடம் இல்லை. வித்தவுட் கிராஸ் there is no crown. அதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது டிசைபிள்ஷிப், சீடத்துவம். ஸோ சிலுவையை பற்றி மார்க் அதிகமா சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது சீடத்துவத்தை பற்றி சொல்றாரு. கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப் இஸ் நாட் அ கேஷுவல் பிராக்டிஸ். ஸோ ஒரு சீடன் சொல்றது வந்து அப்படி ஒரு எளிதான ஒரு காரியம் இல்லை. இயேசு சுவாமி தன்னுடைய சீஷர்களை அழைக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வேகமா அவருக்கு பின் செல்றாங்க. அவருடைய அழைப்பு டைரக்டா வருது. அவர்களுடைய அர்ப்பணிப்பு இம்மீடியட், உடனே. அவர் அழைக்கும் போது கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பேதுரு அந்திரேயாவை கூப்பிட்ட டைம்லயும், யாக்கோபு யோவானை கூப்பிட்ட டைம்லயும் உடனே வலைகளை விடுறாங்க, பேரண்ட்ஸை விடுறாங்க, அவருக்கு பின் செல்றாங்க. ஸோ அவங்களுடைய பார்ட்ல இருந்து லாஸஸ் ஆன் ஒன் சைடு. ஆனா இயேசு சுவாமி அவர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி. அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பின்னால செல்றாங்க. கம்ப்ளீட் கமிட்மெண்ட். ஒரு சீடனா இருக்கக்கூடிய விதத்துல கம்ப்ளீட் கமிட்மெண்ட் இருக்கணும், முழுமையா தன்னை அர்ப்பணிக்கணும். தென் வே ஆஃப் லைஃப், அவனுடைய வாழ்க்கை, மற்றவர்களுக்கு முன்னால தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக அவன் காத்து கொள்ளணும். தன்னுடைய லீடர், இப்போ வந்து ஒரு டிசைபிள்னு சொல்லும்போது அவனுக்கு முன்னால அவனுடைய தலைவன், அந்த தலைவன் எதை எதிர்பார்க்கிறாரோ, தலைவன் எவ்வாறு செயல்படுகிறாரோ அவ்வாறு செயல்படக்கூடியவனாக இருக்கணும். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய அதே ரூபத்தை நம்ம தரிக்கணும். அவர் நம்மள என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு சீடன் சொல்றவன், he has to preach the word of God, teach the word of God and reach the world. So preach the word of God. கடைசி 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பரமேறுதலுக்கு முன்னால சொல்லிட்டு போறாரு, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்னு. ஸோ preach the word of God. இட்ஸ் a great commandment. மத்தேயுல நம்ம அதை கிரேட் கமிஷன்னு பார்க்கிறோம். இங்க அதை ஒரு பெரிய கட்டளையா நமக்கு தந்துட்டு போறாரு. preach the word of God, teach the word of God. பல இடங்கள்ல நம்ம ப்ரீச் பண்ணலாம், பல இடங்கள்ல நம்ம போதிக்க வேண்டியது இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வசனத்தை எடுத்து அதை கூறி சொல்லி கொடுக்க வேண்டிய இடங்களும் இருக்கும். ஸோ டீச் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ரீச் தி வேர்ல்ட். இது நிமித்தமா
உலகத்தை நம்ம தேவனுக்குன்னு சொல்லி ஆதாயப்படுத்த முடியும். தென் ஒரு சீடனிடத்துல காணப்படுறது என்னன்னா ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அவன்ல இருக்கும். திரும்ப தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. கலாத்தியர் 5:22-23 வசனங்கள்ல காணப்படுகிற அந்த 9 குணங்களும் அவனுக்குள்ள இருக்கும். 9 குணங்கள், 9 வரங்கள், இதெல்லாம் ஒரு சீடனிடத்துல காணப்படும். தென் சப்மிட் டு த வில் ஆஃப் காட், இது முதல்ல நம்ம பார்த்துட்டோம். யாக்கோபு 4:7, யோபிலையும் நம்ம இதை பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது. சாக்ரிஃபிஷியல் லைஃப், நம்ம வாழ்க்கையும் தியாக சிற்பியாக தன்னுடைய வாழ்க்கை நமக்கு தியாகமாக அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவை போன்று நம்ம வாழ்க்கையும் தியாகத்துக்கு ரெடியா இருக்கணும். ஒர்க் டிலிஜென்ட்லி, எச்சரிக்கையோடு விழிப்போடு செயல்படக்கூடியவன் தான் ஒரு சீடன். எம்ப்ரேஸ் த குட் இன் அதர்ஸ் அண்ட் ஷோ யுவர் குட் ஒர்க்ஸ். ஸோ மற்றவங்களிடத்துல இருக்கிற நன்மையும் நம்ம தெரிந்து கொள்ளணும், மற்றவங்களுக்கு நம்முடைய நல்ல காரியங்களையும் காட்டணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சால்ட் அண்ட் லைட். உலகத்துக்கு நம்ம உப்பா இருக்கணும், உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும். நான் வெளிச்சமா இருக்கிறது போல நீங்களும் வெளிச்சமா இருங்கள்னு சொல்றாரு. ஐ ஆம் தி லைட்ன்னு சொல்றாரு. ஸோ அவர் நம்முடைய லீடரா அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவரை போன்று விளக்குகளாக பிரகாசிக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததுன்னு சொன்னதை போன்று அன்னைக்கு அவர் அதற்காக வந்தார். இன்னைக்கு நம்ம அவருடைய சீடர்கள், அதற்காக நாம் பாடுபட வேண்டும். ரிஃப்ளெக்ட் த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமைய நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். இதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா, God looks for availability and not ability. யாருக்கும் திறமைய தேவன் எதிர்பார்க்கறது இல்லை. என்னால இந்த மாதிரியா தேவனுடைய வசனங்களை படிக்க முடியும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லை. பட் God, once God takes us, நம்ம அவருடைய கரத்துல கொடுக்கும்போது God trains us and uses us. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் முதல்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தேவனும் ஏசு கிறிஸ்துவும் தன்னுடைய திருப்பணியுடைய செய்யறதுக்கு அவர் கருத்துல நம்ம கொடுக்கும்போது நம்ம அவருக்கு அவைலபிள், அப்பா நான் ரெடியா இருக்கேன், நீங்க என்னை பயன்படுத்துங்க சொல்லி அவருடைய கருத்துல கொடுக்கும்போது அவர் நம்ம பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். நம்ம எபிலிட்டியை பார்க்கறது இல்லை. படிப்போ டிகிரியோ வேலையோ அவருக்கு தேவையே இல்லை. ஃபிஷர்மேனை கடற்கரையில இருந்து கூப்பிடுறாரு. எந்த பெரிய ஆபீசர்ஸையும் கூப்பிட்டதா இல்லை. டாக்ஸ் கலெக்டரை கூப்பிடுறாரு. பின்னால பெரிய பெரியவங்க அவருடைய திருப்பணிவிடைக்கு வாரதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் பெரிய பதவிகள், புறமதத்துல பெரிய பதவிகள்ல இருந்தவங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பணிக்கு வாரதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சீடர்கள் அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, சீடர்கள் முதல்ல படிக்கிறவனா இருக்கணும், தேவனுடைய வசனத்தை படிக்கணும். He should learn the word of God. He should be a learner. He should be a follower. He should be a reflector. So a disciple should be a learner. வேத வசனங்களை அவன் படிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். He should be a reflector. இந்த இடத்துல தான் நம்ம எஸ்ராவை பார்க்கிறோம். எஸ்ரா தன்னுடைய மனசை முழுதுமா தேவனுடைய பிரமாணங்கள்ல வைக்கிறாரு. ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த், தன்னுடைய காரியங்களை தேவனுக்காக செயல்படுறாரு. அதை செய்துட்டு அதை போதிக்கவும் செய்யறாருன்னு சொல்றத பாக்குறோம். ஜனங்களுக்கு சட்டங்களை வாசித்து அது விரிவாக விளக்கி கொடுக்கறத நம்ம எஸ்ரா புத்தகத்துல பார்க்க முடியுது. சோ இயேசுவை பின்பற்றுகிற சீடன் படிப்பவனாக, he should be a learner. அடுத்தது he should be a follower, அவரை பின்பற்றுகிறவனாக. he should be a reflector, அவரை பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வது பிகினிங், டிசைபிள்ஷிப் இஸ் தி எண்டிங். நம்ம அறிந்து கொள்றது, இப்ப வசனத்தை அறிந்து கொள்றோம், அதை படிக்கிறோம், இட்ஸ் ஒன்லி எ பிகினிங். ஆனா நம்ம சீடர்களா முழுவதுமாக மாறுவதுதான் முடிவு. ஸோ அந்த சீடர்களா மாறின பின்புதான் அடுத்தவங்களை சீடர்களாக மாற்ற நமக்கு முடியும். தேவன் இதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் டிசைபிள்ஷிப் ஆர் இன்செப்பரபிள். இது ரெண்டையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஆவிக்குரிய அறிவும் டிசைபிள்ஷிப்பும் பிரிக்கவே முடியாது. ஒருத்தன் தேவனுடைய சீடனா, கிறிஸ்துவனுடைய சீடனா இருந்தா கண்டிப்பா
அவனுக்குள்ள ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், ஆவியின் அறிவுகள் நிறைந்து காணப்படும். அடுத்த ஸ்லைட்ல grow in the understanding of the nature of Jesus. இது எல்லாமே மார்க்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் வசனங்க, நோட்ஸ்ல வரும், அப்புறமா நீங்க அதை வாசித்து பார்த்துக்கிடுங்க. grow in the understanding of the nature of Jesus. அதுல இயேசுவினுடைய தன்மையை வெளிப்படுத்துறது, அதை புரிந்து கொள்றவன் தான் சீஷர். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ், அவருடைய போதனைகளை அறிந்து கொள்றவன் தான் சீஷன். அவருடைய தன்மையை அறிந்து கொள்ளணும், அவருடைய போதனையை அறிந்து கொள்ளணும். அடுத்தது grow in the understanding of the demands of Jesus. அவருடைய டிமாண்ட்ஸ், அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் எதை செய்தாரு, அது நாமும் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. ஸோ டிசைபிள்ஷிப் நீட்ஸ் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டிலிஜென்ஸ். ஒரு சீடனா நம்ம இருக்கணும்னா முதல்ல நமக்குள்ள ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அடுத்தது அர்ப்பணம், அடுத்தது டிட்டர்மினேஷன், உறுதி. தானியேல் எப்படி தன்னுடைய தீர்மானத்துல உறுதியா இருந்தானோ அது மாதிரியான உறுதி இருக்கணும். அடுத்தது டிலிஜென்ஸ், நம்ம எப்பவுமே எச்சரிக்கை உள்ளவங்களாக, விழிப்புள்ளவர்களாக இருந்து செயல்படணும். bear the cross and follow Jesus. சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றும் போது நாம் சீடர்களாக மாற்றப்படுகிறோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் the parabolic discourse. ஸோ பேரபிளின் வாயிலாக, ஓமைகளின் வாயிலாக கிறிஸ்து தன்னுடைய போதனைகளை வெளிப்படுத்துவது. ஸோ அந்த 4வது அதிகாரத்துல 4 ஓமைகளை பார்த்தோம், அதுதான் பேரபாலிக் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்றது. ஸோ அந்த ஓமைகளை விளக்கு உரைகளாக, கேள்விகள் பதிலாக அவர் சீடர்களுக்கு போதிக்கிறாரு, மக்களுக்கு போதிக்கிறாரு. He is a disciplining guru, ஒழுங்குபடுத்தும் ஆசிரியர் சீடர்களுக்கு. டிவோட்டட் டீச்சர், யாருக்குன்னா மக்களுக்கு. மக்களிடத்துல பேசும்போது அவருடைய தொனி வேற, சீடர்களிடத்துல பேசும்போது அவருடைய தொனி வேற. மக்களை அவர் எங்கேயும் கடிந்து கொள்ளல. ஆனா நம்ம மார்க் நற்செய்தி நூல்ல பார்க்கும்போது சீடர்களை அவர் பல முறை கடிந்து கொள்ளப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது டீப்பர் மீனிங், அட்வர்சரிஸ், அவரை எதிர்த்தவங்களுக்கு ஆழமான சத்தியங்களையும் அவர் போதிக்கிறவராக காணப்பட்டார். இதற்காக அவர் ஓமைகளை பயன்படுத்தினார். அடுத்த டாபிக் மேசியானிக் சீக்ரெட். இந்த மேசியானிக் சீக்ரெட்னு சொல்றது ஒரு பெரிய டாபிக். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. வில்லியம் ரீடுன்னு சொல்றவர் இதை பற்றி வால்யூம்ஸ் எழுதியிருக்காரு. டு நாட் டெல், அதுதான் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு கடைசியில சொன்னவர் இங்க என்ன சொல்றாரு, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. இது எந்தெந்த இடத்துல சொன்னாரு, மார்க்ல எந்தெந்த இடத்துல வந்ததுன்னு சொல்றதுதான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். ஜீசஸ் அட்மானிஷஸ் டெமன்ஸ் டு கீப் குவைட். ஸோ அசுத்த ஆவிகள் அவரை பரிசுத்தருன்னு சொல்றதோ, தேவனுடைய குமாரன், அந்த அசுத்த ஆவிகளின் வாயிலாக தான் யாருன்னு சொல்றது வெளியே தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாரு. அது ஒன்று. டெமன்ஸ் வேர் நாட் அலவுட் டு ஸ்பீக். அவருடைய சத்தியத்தை நீ வெளிப்படுத்த வேண்டாம், தேவையில்லை, உடனே அதனுடைய வாயை மூடுறதுக்கு செய்யறாரு. அடுத்தது ஹீல் த பீப்புள் அண்ட் வேர் டு கீப் த, அந்த அவர் குணமாக்கின மக்கள், வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டவங்கள்ட்டையும் சொல்றாரு, இதை போய் நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க. ஸோ தேவனுடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறாரு. நமக்கு கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் அவர்செல்ஸ். நம்ம ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம மகிமைக்காகவா இல்ல மற்றவர்களுக்காகவா, தேவனுடைய மகிமைக்காகவா? தேவனுடைய மகிமைக்காக செய்தோம்னா தப்பில்லை. ஆனா நம்முடைய மகிமைக்காக உடனே அடுத்தவங்கள்ட்ட அதை பற்றி பேசி இருந்தோம்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். தான் இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்தும் கூட அதை சீக்ரெட்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. Then disciples were instructed not to reveal his identity. பேதுரு நீ கிறிஸ்துன்னு சொன்னதையும் சொல்ல வேண்டான்னு சொல்றாரு. மறுரூப மலையிலேருந்து இறங்கி வந்த டைம்ல அந்த நிகழ்ச்சியையும் யாருக்கும் நீங்க இதை சொல்ல வேண்டான்னு சொல்லி மூவர்கிட்டையும் சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த மறுரூப மலையில இட்ஸ் அ டைம் ஆஃப் டிலைட். நம்ம படிக்கும்போது பார்த்தோம், இட்ஸ் அ டைம் ஆஃப் டிலைட், இட்ஸ் அ டைம் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அ டைம் ஆஃப்
ரெவலேஷன் சொல்லி பார்த்தோம். டிலைட் யாருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கு தன்னுடைய குமாரன் சொல்றத மகிழ்ச்சியா அறிவிக்கிறாரு. அடுத்தது டைம் ஆஃப் டுகெதர்னஸ், ஒன்னஸ், சட்டமும் தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்துவும் பாவத்தின் விடுதலையும் ஒன்று சேரும் நிமிஷம். ஸோ பழைய ஏற்பாட்டுல மோசேனுடைய சட்டங்கள், தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசிகளுடைய பல தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுதலும் நடுவுல இயேசு கிறிஸ்து. அதனாலதான் a time of relationship, a time of togetherness. கடைசியில a time of revelation. பிதா தான் யாரு, குமாரன் யாருன்னு சொல்றத சீஷருக்கு வெளிப்படுத்திட்டு அவங்கள்ட்ட நீங்க இத அவர் சொல்வதை கேளுங்கன்னு சொல்றாரு. அவர் சொற்படி செய்யறதுக்கு இவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து பிதா அனுப்புறத நம்ம பார்க்கிறோம். So disciples were instructed not to reveal his identity. So mission of Messiah, மேசியாவுடைய மிஷன், அவருடைய இதே பணியே என்னன்னா to be sacrificed on the cross for the atonement of sin. பாவ பரிகாரத்துக்காக சிலுவையில தன்னுடைய வாழ்க்கையை தியாகம், தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ணுவதுதான் மேசியாவுடைய பணியா இருந்தது. ஆனா யூத மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு லோகத்தை தன்னுடைய எருசலேமை மையமாக கொண்டு ஆளுகை நடத்துகிற ஒருவர் வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அது இல்லைன்னு சொன்னதுனால இன்று வரையிலும் பல யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு சொல்றதாக ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் கண்டிப்பா வரும், அதற்கு பின்னால் வருகை வரும்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன இன்சிடென்ட்ல அதை சொன்னாங்கன்னு சொல்றத போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் குயிக்கா போயிடலாம். ஜூடாயிசத்துல, கிறிஸ்டியானிட்டியில இன் ஜெனரல் மேசியா யாருன்னு சொல்லி இருக்குது. யூதர்கள் தாவீதினுடைய வம்சத்துல வருவாரு, அடுத்தது பொலிட்டிக்கல் லீடரா வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. இஸ்ரவேல மற்றவர்களுடைய அடிமைத்தனத்தில இருந்து விடுதலையாக்கி ஒரு கோல்டன் ஏஜ், அவர்களை ஒரு பொற்காலத்துல வச்சிருப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. நம்ம கிறிஸ்டியானிட்டி, சுவாமியை ஏற்றுக்கொண்ட நம்ம என்ன சொல்றோம்? மேசியா இஸ் ஜீசஸ் ஆஃப் நாசரத் who was anointed by God. தேவனால அபிஷேகிக்கப்பட்டவர். அடுத்தது மேசியாஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன் சேவ்ட் ஹியூமனிட்டி. இதான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஜெனரலா மேசியா இஸ் a redeemer figure who offers spiritual, political and social redemption. Is a figure who is looked to for comfort, hope and safety. பொதுவா மக்கள் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிகர்ன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா பொலிட்டிக்கலாகவும் சோசியலாகவும் சமுதாயபரமாகவும் அரசியல் வாயிலாகவும் அவர் ஒரு விடுவிக்க வந்தவர்னு சொல்றதையும் அவங்க நினைக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல நான் டெய்லி ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு மார்க் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா டைம் இல்லாததுனால டெய்லி விட்டு போச்சு. இதுல மட்டும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், இதை செய்து பாருங்க. நம்ம புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக கண்டு கொண்டவர்கள் யார் யார்? புதிய ஏற்பாட்டில் இயேசுவை மேசியாவாக அறிக்கையிட்டவர்கள், கண்டு கொண்டவர்கள் யார் யார்? Find out the names of people who recognized Jesus as Messiah. அதுதான் இந்த இன்னைக்குள்ள ஒரு ஹோம்ஒர்க். ஸோ அடுத்ததுக்கு போறோம், ஜீசஸ் த சன் ஆஃப் காட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்ததுதான். சன் ஆஃப் காட்னு சொல்றது 1:1 வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. ப்ரூஃப் ஆஃப் ஜீசஸ் டிவினிட்டி, காட் இன் ஃபிளஷ். இயேசு தெய்வீகத்திற்கான சாட்சி, மாம்ச ரூபமான தேவனின் அதிகாரம் வல்லமையும் அவரிடத்துல நம்ம பார்க்கிறோம். பிசாசுகளை விரட்டுதல், பாவங்களை மன்னித்தல், இயற்கையின் மேல் அதிகாரம், தேவகுமாரனாக தன்னை வெளிப்படுத்துதல். வசனங்க கொடுத்திருக்குது, அப்புறமா வாசித்துக்கிடுங்க. தேவனுடைய அறிவிப்பு, தேவனே அதை வெளிப்படுத்துறாரு. 1:11 9:7. இவர் என்னுடைய நேசகுமாரன். நேரே கிறிஸ்துவிட்டே பேசுறாரு. என்னுடைய நேசகுமாரன், உன்னால் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றது. அடுத்தது நூற்றுக்கு அதிபதியின் சாட்சி. கடைசி நேரத்துல நூற்றுக்கு அதிபதி சொல்றான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். கிறிஸ்து தேவனை அப்பா பிதாவே என்று அழைத்தார். அப்பா பிதாவே,
நம்ம பார்க்கிறோம். முதல் தன் சிலுவையில முதல் வசனத்திலையும் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும் போதும் பிதாவே உம்முடைய கைகளில் முதல்ல வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லி சிலுவை பொன்மொழிகள்ல முதல் ஆசனம். கடைசியா சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். தன்னுடைய எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் பிதாவினுடைய கரத்துல தன்னை அர்ப்பணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சன் ஆஃப் காட். ஸோ ஜீசஸ் மெஸ்ஸாயா த சன் ஆஃப் காட். திரும்பவும் அதுதான் அவருடைய அத்தாரிட்டி. சில இடங்கள்ல த அப்போஸ்ட் சன் ஆஃப் காட். மற்றவங்க அதை வந்து எதிர்த்தாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க, சஃபரிங் சன்னா எடுத்தாங்க. டெத்து கூட proclaimed him as the son of God. சிலுவையில் அறைந்திருக்கிற நேரத்துல தான் நூற்றுக்கு அதிபதி சொன்னான். அடுத்தது ஜீசஸ் vindicated the son of God. ஸோ இரட்சகராக எல்லாத்தையும் தாண்டி அவர் எழும்பினத அவருடைய உயிர்த்தெழுதல்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அவருடைய அத்தாரிட்டி. எதன் மேல எல்லாம் அதிகாரம் அவருக்கு இருந்ததுன்னு சொன்னா, பவர் ஓவர் சிக்னஸ், பவர் ஓவர் சேட்டன், பவர் ஓவர் கிரியேஷன். படைப்பின் மேல, தேவன் படைத்த படைப்புகளின் மேல இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாரு. இதுல என்னென்ன இன்சிடென்ட்னு சொல்றத போட்டிருக்கேன். இது நம்ம படிச்சதுதான். ஜஸ்ட் அ ரிவிஷன். வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது கிங்டம் பேரபிள். கிங்டம் பேரபிள்ஸ் நம்ம இதுல மார்க் சுவிசேஷத்துல 2 மெயின் டிஸ்கோர்ஸ பார்க்கிறோம். போதனைகள். ஒண்ணு வந்து தேவ ராஜ்யத்தினுடைய போதனை, இன்னொன்னு வந்து ஒலிவ மலையின் போதனை. தேவ ராஜ்யத்தினுடைய போதனையை 4 ஓமைகளின் வழியாக சொல்றாரு. அதனாலதான் we call it parabolic discourse. ஸோ ஒலிவமலை போதனை கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். எருசலேம் தேவாலயத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம். அது 2ஐயும் நம்ம இப்ப குயிக்கா பார்த்துடலாம். ஸோ இதுல 4 பேரபிள்ஸ் இதுவும் படிச்சுட்டோம். ஒண்ணு வந்து விதைக்கிறவனுடையது, அடுத்தது விளக்கு, அடுத்தது வளரும் விதை, அடுத்தது கடுகு விதை. ஸோ இன்சிக்னிஃபிகண்டா விதைய போட்டுடணும். இன்சிக்னிஃபிகண்ட் நம்ம பார்க்காத நேரத்துல 2 நாளுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தோம்னா காலையில அழகா அதனுடைய இலைகள் வந்திருக்கிறத பார்க்கலாம். பார்க்கறதுக்கே ஒரு அழகு. அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யமும் வளருதுன்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி மஸ்டர்ட் சீட் எவ்வளவு சின்னதா இருக்குது, அது கடைசியில இவ்வளவு பெரிய மரமா வளர்றதா நம்ம பார்க்கிறோம். வசனங்களுக்கு படங்களும் தரப்பட்டிருக்குது. அடுத்தது வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் டிமாண்ட்ஸ் அட்டென்ஷன். ஸோ தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் போது அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோமா, அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குதா சொல்றத பார்க்கணும். நம்ம விதைக்க போற நிலம் எப்படிப்பட்டது, நம்ம விதைக்கிற விதை. அதனாலதான் வசனங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த குரூப்புக்கு எந்த மாதிரியான, நான் அக்கா ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அதான் நினைப்பேன். கரெக்டா இப்ப யங் கப்பிளுக்குன்னா அதுக்கு ஏற்றதான ஒரு டாக்கு, டீன்ஸுக்கு போகும்போது அதுக்கு தகுதியான டாக்கு. ஸோ நம்ம எடுக்கிற வசனங்கள், நம்ம பேசுற வார்த்தைகள் கிறிஸ்துவை அறியாத ஒரு புறமஸ்தட்ட பேசணும்னா எந்த விதத்திலையும் அவங்க மனம் புண்படாதவாறு அவங்க ரிலிஜியனை நம்ம உள்ள கொண்டு வரக்கூடாது. வாட் வி நீட் டு பிரசன்ட் நம்ம பிரசன்ட் பண்ணணும். ஸோ உங்க இதுல இப்படி, எங்க இதுல இப்படி, அந்த பேச்சு நான், நீ, உங்க, என்னுடையது, இந்த 2 வேர்ட்ஸும் ஃபேமிலிக்கும் கேடு, குடும்பத்துக்கும் கேடு, சமுதாயத்துக்கும் கேடு. அந்த பிரித்து பார்க்கிற ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கவே கூடாது. குடும்பத்துல வரும்போதும் நம்முடையதுன்னு வரணும். என்னுடையது, உன்னுடையது, அந்த பிரிக்கிறது குடும்பங்களின் பிரச்சனைக்கு இது ஒரு பெரிய காரியம். அதனால நம்முடைய, வி, எப்பவுமே அந்த ஐ அண்ட் யூ, இது 2 தான் கல்பிரட்ஸ். இத 2ஐயும் இல்லாம பண்ணிட்டோம்னா, அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம புறப்பட்டு செல்லும் போது, நம்ம சபைகள்ல இருந்து வில்லேஜஸுக்கு போறோம், போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இன்னைக்கு நிறைய எதிர்ப்புகள். அறிவிக்கும் போது என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன், நீ வணங்குற தேவன், இப்படிப்பட்ட அந்த பேச்சே தேவையில்லை. ஏசு கிறிஸ்து என்ன பண்ணினாரு, எதுக்காக வந்தாரு, நமக்கு அவர் என்ன செய்வார். ஸோ வி,
அதுதான் அதை சொல்றது ராயல் வி. எப்பவுமே சொல்லுவாங்க இட்ஸ் த ராயல் வி வி ஹாவ் டு யூஸ், WE. அதனால நம்ம போதிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குட் சீட் சோன் ஆன் குட் கிரவுண்ட் வில் ஈல்ட் குட் ஃப்ரூட். ஸோ நல்ல விதை நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டா கண்டிப்பா நல்ல கனிகளை தரும்னு சொல்றத பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட்ல நம்ம வந்து காஸ்பல் ரிசீவ்ட் ஷுட் பி கம்யூனிகேட்டட். நற்செய்தி நம்ம பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். காஸ்பல் இஸ் நாட் அ சீக்ரெட் டு பி ஹிடன். ஒளிச்சு வைக்க வேண்டியது இல்லை. பி அ ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் டு அ ஃபெய்த்ஃபுல் மாஸ்டர். நம்பிக்கைக்குரிய சேவகர்களா, நம்பிக்கைக்குரிய நம்முடைய மாஸ்டர் தலைவருக்கு நம்பிக்கைக்குரிய சேவகர்களா நம்ம இருக்கணும். காஸ்பல் மெசேஜ் ஹஸ் பவர். நற்செய்தியின் தூதுக்கு வல்லமை உண்டு. ஹார்வெஸ்டர்ஸ் ஆர் இன் டிமாண்ட். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அறுப்புக்காக தேவன் தம்முடைய ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மிஷினரிஸா போக ஆள் இல்லை, சபைகள்ல போதகர்களா வர்றதுக்கு ஆள் இல்லை, டெடிகேட் பண்ணி ஊழியத்துக்கு முன்வரக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் பல வேலைகள்ல இருந்தும் நம்ம திருப்பணியுடைய செய்ய முடியும்னு சொல்றது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுட்டே வரோம். ஸோ வி கேன் டூ தட். ஆனா அதே டைம்ல இதுக்கும் ஆட்கள் தேவைன்னு சொல்றது இட்ஸ் அ கால், இட்ஸ் அ சேலஞ்ச். நமக்கும் விடப்படுது. நம்ம சபையில இதை சொல்லலாம், நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம், நம்ம வீட்டுல சொல்லலாம், நம்ம பேர பிள்ளைகளுக்கு சொல்லலாம். ஊழியத்தின் அவசியங்களை அவங்கள்ட்டையும் எடுத்து சொல்லலாம். ப்ரீச்சர்ஸ் ஃபேட் அவே, வேர்ட் ஆஃப் காட் லிவ்ஸ். எல்லாமே மாறி போகும். இன்னைக்கு இருக்கிற ப்ரீச்சர் நாளைக்கு இல்ல. அவ்வளவு பெரிய பில்லி கிரஹாம் இன்னைக்கு இல்ல, DGS தினகரன் இன்னைக்கு இல்ல. சோ விழுந்து போன சுத்தர்கள், பாலாசிர் லாரின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பிரசங்கமும் அவருடைய ஹீலிங் மினிஸ்ட்ரியும் பர்சனலா பார்த்திருக்கேன். கடைசியில விழுந்து போனார். சோ அந்த மாதிரி ப்ரீச்சர்ஸ் ஃபேட் அவே. ஆனா தேவனுடைய வானமும் பூமியும் ஒழிந்து போம், அவருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லைன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அதுக்கு வசனமும் கொடுத்துருக்கேன். பிகினிங் ஆஃப் த கிங்டம் மே பி இன்சிக்னிஃபிகண்ட். ஒரு சின்ன விதையில ஆரம்பிக்கிறது, ஒரு சின்ன வார்த்தை மனதுல விழுறது. பலரும் சாட்சி சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். நம்ம இதுல ராஜலட்சுமின்னு சொல்ற சிஸ்டர் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது கேட்ட வார்த்தைகள், அவர்கள் வாயில விதைக்கப்பட்ட விதை இன்னைக்கு ஒரு மரமா அவருக்கு சாட்சியா அந்த குடும்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி அந்த சிறு சிறு விதைகள், இட் மே பி இன்சிக்னிஃபிகண்ட், கிராஜுவலி இட் வில் க்ரோ டு கிரேட் எக்ஸ்டென்ட். அதாவது அந்த கடுகு விதையை போன்று பெரிய மரமா அது வளரும். கிங்டம் ஆஃப் காட் ரிவீல்ஸ் த ட்ரூத். கிங்டம் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் when Christ returns. மாரநாத்தா, இயேசுவே வேகம் வாரும். அடுத்தது ஒலிவமலை டிஸ்கோர்ஸுக்கு போறோம். ஒலிவமலை டிஸ்கோர்ஸ்ல எதை பற்றி, அந்த போதனையில எதை பற்றி சொல்றாருன்னா, என்னென்ன வசனங்கள்னு சொல்றது கொடுத்துருக்கு. AD 33ல பெந்தேகோஸ்தின் அனுபவம், அதுல அவர் சொன்னதெல்லாம் எப்ப நிறைவேறுச்சுன்னு சொல்றதுதான். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பிள் கிறிஸ்துவுக்கு பின்னாலே 70வது ஆண்டுல நடைபெறுது. எருசலேம் தேவாலயம் பிடிக்கப்படுது, எருசலேம் தீக்கிரையாக்கப்படுது, தேவாலயம் தீக்கிரையாக்கப்படுது. அடுத்தது செகண்ட் கம்மிங். இந்த மூணை பற்றியும் ஒலிவமலை போதனையில பேசுறாரு. ஸோ இத மிட்ராஷிக் ட்ரிபிள் ப்ராஃபஸின்னு சொல்றோம். 3 தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்துவின் வாயில இருந்து வந்த தீர்க்க தரிசனங்களை சொல்றாரு. ஸோ இத பின்னால இந்த வசனங்களை படிச்சு பார்த்துக்கிடுங்க. Then prophecy of Jesus on the temple. அவங்க கேட்ட 2 கேள்விகள், அதாவது ஆலயத்தை பற்றி கேட்குறாங்க. வார்னிங்ஸ் அகேன்ஸ்ட் டிசீவர்ஸ், ஏமாற்றுறவங்க, நீங்க வந்து ஏமாற்றப்படாதீங்க, எச்சரிக்கையா இருக்குங்கன்னு சொல்றாரு. கடைசி காலத்தின் அடையாளங்களை சொல்றாரு. ஃபிக் ட்ரீ, அத்திமரத்தின் ஓமை. அடுத்தது எக்ஸார்டேஷன். ஸோ இதுல வந்து 4 டேக் ஹீட், எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்றத திரும்ப 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 இந்த அதிகாரத்துல 13வது அதிகாரத்துல சொல்றாரு. டேக் ஹீட்னா ஹியர் அண்ட் டூ, ஹியரிங் அண்ட் டூயிங். கேளுங்க, செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யாதீங்க. ஸோ டிசைபிள்ஷிப் இஸ் டேஞ்சரஸ். ஏன் சொல்லியிருக்காரு? டிசைபிள்னு சொல்லி ஒருவன் ஏற்றுக்கொண்டு
அதன்படி வாழவில்லை என்றால் டிசைபிள்ஷிப் இஸ் டேஞ்சரஸ். நம்ம அவருடைய பிள்ளைகள்னு சொல்ற நாமத்தை தரித்து கொண்டு நம்ம அதை செய்யலைன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள்னு சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள். அதுல நம்ம பெரிய துன்பங்களையும் சகிக்க நேரிடும்னு சொல்றத பாக்குறோம். நம்ம கண் முன்னாலே பலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கிறிஸ்தவ தலைவர்களாக, சபையின் தலைவர்களாக இருந்தவங்க அவருடைய வழியை விட்டு, வசனத்தின் வழியை விட்டு போனவங்க கண் முன்னால பாக்குறோம் எவ்வளவு பயங்கரமான நிலையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவங்க, ஒரு காலத்துல தேவனுக்கு தர வேண்டிய மதிப்பை தராதவர்கள், இவங்கெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்லி தலைவர்களாக, சபையின் தலைவர்களாக செயல்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம ஏமாத்துறோம். அவருடைய சீஷர்களாக நம்ம கிளைம் பண்ணும்போது நம்ம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். கீப் அவே ஃப்ரம் டிசப்ஷன், கீப் அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். நம்ம ஏமாற்றுகிறவர்களுடைய காரியங்கள், பரிசேயர் சதுசேயருடைய இதெல்லாம் அங்க சொல்றாரு, புளித்தமா குறித்து எல்லாம் சொல்றாரு. அந்த வசனங்கள் தான் இது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்னைக்கு பணம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. பணம், பதவி, பொசிஷன், அதுதான். இந்த நிலைக்கு நான் வரணும், அதுக்கு என்ன செய்ய வேணும்னாலும் தயார். அதுவும் நம்முடைய சபைகள்ல இன்னைக்கு அது தாராளமா நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கீப் காம், do not be troubled, keep focused on Jesus and his word. இயேசு அப்பாவையும் அவருடைய வசனத்தையும் மட்டும் நம்ம கண் பார்ப்போம். அடுத்தது டேக் ஹீட். 13வது அதிகாரத்துல 9ல இருந்து 13 வரைக்கும் பார்க்கிறோம். அங்க பார்த்தோம் டிசைபிள்ஷிப் இஸ் டேஞ்சரஸ். இங்க டிசைபிள்ஷிப் இஸ் காஸ்ட்லி. சீடத்துவம் கண்டிப்பா நம்ம விலை கொடுக்க வேண்டிய ஒன்னா இருக்கும். பர்சிக்யூஷன் இஸ் இன்னெவிட்டபிள். அங்க பாடுகள் வரும். ஜான் த பேப்டிஸ்ட் உண்மையை சொன்னதுனால, விரியன் பாம்பு குட்டிகள்னு தைரியமா கூப்பிட்டவரு கடைசியில அந்த ராஜாவும் அவன் செய்த தவறையும் சொன்னதுனால அவரை இம்ப்ரிசன் பண்றாங்க, மர்டர் பண்றாங்க. அதுக்கு ஒரு அம்மா மகளை பயன்படுத்துறதையும் பார்த்தோம். ஸோ இந்த ஏரோதும் ஏரோதியாலும் பின்னால நாடு கடத்தப்பட்டு ஸ்பெயின்ல அல்லலுட்டு ஏரோது தன்னுடைய வாழ்க்கையை தானே முடித்து கொள்ள முயன்றான்னு சொல்லி இருக்குது. ஆனா அந்த ஏரோதியாளுடைய மகள் முடிவு ரொம்ப ரொம்ப பரிதாபமா கொடுத்துருக்குது. நம்ம ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ஐஸ் படர்ந்த ஒரு ஆற்றின் மேல நடந்து போயிட்டு இருந்தாலும் அப்பா அம்மாவும் கூடவே போறாங்க. அந்த ஐஸ் பிளந்து அது உள்ள போய் அவளுடைய தலை மட்டும் மேல நின்னுது. வாட் இஸ் ரிட்டன், என்ன எழுதி இருக்குன்னா, ஒன் who danced on the earth and now she was dancing under the water with the head above. தலை மட்டும், யோசித்து பாருங்க அந்த நிலைமைய. தலை மட்டும் மேல, உடம்பு தண்ணிக்குள்ள ஆடுது. Can she come out of it? அண்ணா அவருடைய தலையை சிரச்சேதம் பண்ண காரணமா இருந்தவா. ஸோ எப்படி பயங்கரமான தண்டனையை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்றதும் நம்ம பார்க்கலாம். we have to be very very careful. நம் கிறிஸ்து தேவன் கிருபை உள்ளவரா இருக்கிறார். நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம அந்த கிருபைய வீணடிக்க கூடாது. ஸோ இந்த பாரடிடோம்னு மீன் சொல்ற கிரீக் வேர்டு பிட்ரேயலுக்கும் இம்ப்ரெசன்மெண்ட்டுக்கும், சீஷர்களை காட்டி கொடுக்கும் போது இயேசுவினுடைய சீடர்கள்ல ஒருவர் தவிர எல்லாருமே கொல்லப்பட்டார்கள்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் பர்சிக்யூஷன் உண்டு. ஸோ டிசைபிள்ஷிப் இஸ் காஸ்ட்லி. பர்சிக்யூஷன் should not deter one from God's love. ஸோ பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நம்ம தேவனுடைய அன்பை விட்டு விலகக்கூடாது. அடுத்தது டேக் ஹீட். 3வது எச்சரிக்கையா இருங்கள்னு எதை சொல்றாருன்னா 13, 14 31 வசனத்துல பாக்குறோம். vain attempts for protection, untold persecution, unexpected changes in creation, புது லா, புது ஆர்டர், இதெல்லாம் பண்ணும்போது then son of man appears in all glory. ஸோ மனுஷகுமாரன் தன்னுடைய எல்லா மகிமையிலையும் வெளிப்படும் போதுன்னு சொல்றதையும், அந்த ஃபிக்ட்ரி அத்திமரத்தினுடைய ஓமேன்னு சொல்றாரு. 4வது டேக் ஹீட். எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாருன்னா, டே அண்ட் அவர் ஆஃப் செகண்ட் கம்மிங், டாப் சீக்ரெட். ஸோ அவருடைய 2வது வருகை இட்ஸ் அ டாப் சீக்ரெட். வாட்ச் அண்ட் ப்ரே, தட் ஷுட் பி த டாப் ப்ரையாரிட்டி. நம்ம முதல்
முன்னுரிமை கொடுக்க வேண்டியது விழித்திருக்கிறதுக்கும் ஜெபத்துக்கும். டூ த என்ட்ரஸ்டட் டாப் மிஷன். நமக்கு எது தரப்பட்டிருக்குதோ அதை நம்ம செய்யணும். நமக்கு என்ன தரப்பட்டிருக்குதுன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது. கடைசியில end of all trials and tribulations, Christ will rule as King of Kings and Lord of Lords. ஸோ நம்ம டாப் சீக்ரெட் என்னன்னா இயேசுவினுடைய 2வது வருகை யாருக்கும் தெரியாது. எப்போ வேணும்னாலும் வரலாம், எப்படி வேணும்னாலும் வருவாரு. வாட்ச் அண்ட் ப்ரே, தட் ஷுட் பி த டாப் ப்ரையாரிட்டி. நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டியது, நம்ம எச்சரிக்கையா இருந்து விழிப்பா இருந்து ஜெபத்தோட இருக்க வேண்டியது. டூ த என்ட்ரஸ்டட், தட் ஷுட் பி த டாப் மிஷன். அடுத்தது எலியா ஜான் த பேப்டிஸ்ட பற்றி ஒரு கம்பேரிசன் நமக்கு தெரிஞ்சதுதான். அவரு ஆற்றின்கரையில ஒளிஞ்சிருந்தாரு, இவர் டெசர்ட்ல ஊழியத்தை செய்தாரு. ஏரி மேன், கேமல்ஸ் ஹேர் இவருடைய ட்ரெஸ். 2 பேருமே ரிப்பெண்டன்ஸுக்கு தான் கூப்பிட்டாங்க. மனம் திரும்புங்கள்னு சொல்றத 2 பேருமே சொன்னாங்க. அந்நிய தேவர்ல வழிபடுறதை விட்டு வாங்கன்னு சொல்லி ஃபயர் ப்ராஃபட் எலைஜா சொன்னாரு. இங்க courageous prophet John the Baptist சொன்னாரு. rebuked his enemies. அங்க அவர் ஆகாபை ஃபேஸ் பண்ணாரு, இங்க இவர் ஏரோதை ஃபேஸ் பண்ணாரு. அங்க ஜெசபல், இங்க ஏரோதியாள். 2 பேருக்கும் சந்தேகத்தின் நிமிஷங்கள் உண்டு. இயேசு யாரு? சீஷர்களை அனுப்பி பார்க்க சொல்றாரு யோவான் ஸ்நானன். எக்ஸ்ட்ராடினரி எண்ட், beheaded. ஸோ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, இவர் தலை துண்டிக்கப்பட்டாரு. அடுத்தது 3, நம்ம லூக்கா படிக்கும்போது பார்த்தோம் ஒரு ட்வின்னிங் எஃபெக்ட். எல்லாத்துலேயும் 2 நிறைய இடத்துல ஒரு 2 ஜாயிண்ட் ஆகி வாரதை நம்ம படித்தோம் இது படிக்கும்போது. ஸோ இப்போ மார்க்ல 3 ரியாக்ஷன்ஸ் டு த பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் வசனம் எடுத்து அந்த ரியாக்ஷன்ஸ் படிக்க டைம் இல்லை. வானம் திறவுண்டது, புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். பிதா அறிக்கையை வெளியிட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி. ஸோ 3 ரியாக்ஷன்ஸ். அடுத்தது 3 times ஜீசஸ் கால்ஸ் ஹிஸ் கோர் டிசைபிள்ஸ். அந்த 12 டிசைபிள்ஸையும் 3 தடவையா கூப்பிட்டாருன்னு சொல்ற பார்க்கிறோம். 3 தடவை மார்க் அவரை ஒரு டீச்சரா பிரசன்ட் பண்றாரு. 3 times ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் ஹிஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன். அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது 3 times ஜீசஸ் says all things are possible. எல்லாம் என்னால தேவனால் முடியும்னு சொல்றது. So all things are possible. All things are possible by him and all things are impossible by us. நம்மால எதையும் செய்ய முடியாது, ஆனா அவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். 3 times Jesus wants, எச்சரிக்கை தராரு. 3 times Jesus returns and speaks to the sleeping disciples. 3 times Peter denies, 3 தடவை. 3 specific times of Jesus crucifixion. அந்த crucifixion detailsல இது வருது. 3 groups of people deride Jesus. எப்பவுமே இயேசுவை பற்றி பரிசேயர், சதுசேயர், மத தலைவர்கள். அடுத்தது 3 days பீரியடும் ஒவ்வொரு வசனங்கள்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ ஜீசஸ் has had an inner circle and a outer circle. இன்னர் சர்க்கிள்ல எப்பவுமே அவரோட 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். அடுத்த 3 பார்க்கிறோம், பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க சீடர்கள்ல அவர் போகும்போது வீருவின் மகளை குணப்படுத்தும் போது பார்த்தோம். மறுரூப மலைக்கு போகும்போது இவங்க 3 பேரையும் பார்த்தோம். அடுத்தது கெத்செமனே தோட்டத்திலையும் இவங்க 3 பேரையும் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்க அவருடைய இன்னர் சர்க்கிள். அடுத்தது சீஃப் ப்ரீஸ்ட், ஸ்கிரைப்ஸ், எல்டர்ஸ், அதுவும் 3 பேரா பார்க்குறோம். கடைசியில் ரிசரக்ஷன் டைம்ல மேரி மேக்தலின் அண்ட் 2 அதர் விமன், 3 பெண்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இயேசுவினுடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம்ம மாற்றங்களை பார்க்க முடியும். ஸோ 3ன்னு சொல்ற நம்பரை மத்தேயு எழுதுறாரு. ஸோ இதுல ஒரே ஒரு லாஸ்ட் படம் போட்ட என்னன்னா, ஒட்டகம் ஊசியின் காதுல நுழையுதுன்னு சொல்றதுக்கு இந்த டோரை தான் அவங்க எபிரேய மொழியில யூதர்கள் பயன்படுத்தினது. அதாவது இவ்வளவு சின்ன டோர் வழியா ஒட்டகம் போகணும், அது போறது ரொம்ப கஷ்டம். அதை தான் அவங்க அந்த வேர்டு ஊசின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்லேஷன்ல வந்திருக்குதே தவிர அது ஊசி இல்லைன்னு சொல்றத வேத பண்டிதர்கள் சொல்றத நம்ம பார்க்கிறோம்.
ஸோ கடைசியில இன்னும் நம்ம பார்த்தோம்னா நிறைய பார்த்துட்டே போகலாம். இயேசுவினுடைய ஜெபத்தை பற்றி நம்ம இதுல பார்க்கிறோம். மார்க்ல அது நான் ஸ்லைட்ல போடல. இயேசுவினுடைய ஜெபம், அவர் ஜெபித்த தருணங்கள், இதுவும் ஒரு ஹோம்ஒர்க்கா நம்ம பண்ணலாம். எந்தெந்த தருணத்துல இயேசு தனியா போய் ஜெபித்தாருன்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு ப்ரிப்பேர் அவர் டே. நம்ம ஒரு நாளை தொடங்குறதுக்கு முதல் ப்ரையாரிட்டி ஜெபமா இருக்கணும். இயேசு சுவாமியே ஜெபித்தாருன்னா நம்ம எவ்வளவு அதிகமா ஜெபிக்க வேணும்னு சொல்றத பார்க்கிறோம். ஸ்பர்ஜன் சொல்லும்போது சொல்றாரு, மார்னிங் பிரேயர் ரிசல்ட்ஸ் இன் மிட் டே பவர் அண்ட் மிட் நைட் ஜாய். மார்னிங் பிரேயர் ரிசல்ட்ஸ் இன் மிட் டே பவர். காலையில உள்ள ஜெபம் மத்தியான வேளையில நமக்கு வல்லமையை கொடுக்கும், ராத்திரி வேளையில மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்றாரு. ஒவ்வொரு தேவ மனிதர்களும் ஜெபத்தை பற்றி, ஜெபத்தின் வல்லமையை பற்றி சொல்றாரு. ஸ்பர்ஜன் திரும்பவும் சொல்றாரு, பிரேயர் இஸ் த கீ ஆஃப் த டே அண்ட் லாக் ஆஃப் தி நைட். காலையில நம்ம கதை திறக்கிறதுக்கு யூஸ் பண்ற கீ, ராத்திரி மூடுறதுக்குரிய கீ. நம்ம தூங்கும் முன்ன அவருடைய கருத்துல நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை இந்த அதிகாரத்தின் இந்த மார்க் நற்செய்தி நூல் வழியாக நமக்கு போதித்து தந்திருக்கிறார். கடைசியில நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள். ஜீசஸ் அஸ் சர்வன்ட் மெசாயா, ஒரு சேவை செய்கிற மேசியாவாக வந்தார். லீடர் ப்ரையாரிட்டைசஸ் த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய தேவையை முன் நிறுத்தினாரு, அதுக்காக செயல்பட்டார். அவருடைய இம்மீடியட் ஆக்ஷன், ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் கால். தேவனுடைய அழைப்புக்கு நம்ம உண்மையா உடனே கீழ்ப்படியணும். ட்ரூ ஒபீடியன்ஸ், தட் ஆல்சோ ஷுட் பி இம்மீடியட். ட்ரூ ஒபீடியன்ஸ் இஸ் இம்மீடியட். டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். உண்மையான கீழ்ப்படிதல் உடனே செய்யறது. டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் disobedience. Discipleship, follow Jesus and actively participate in ministry. இயேசுவை பின்பற்றி அவருடைய ஒரு டிசைபிளாக, அவருடைய செயல் வீரர்களாக நம்ம மாற்றிக்கொண்டு அவருக்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்குரிய கிருபையை தேவன் நமக்கு தருவார். அடுத்தது பவர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய வல்லமை. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், பிசிக்கலாவும் நம்ம மாற்றும், ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம மாற்றோம். அடுத்தது சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ட்ரூ கிரேட்னஸ் கம்ஸ் ஃப்ரம் சர்விங் அதர்ஸ் அண்ட் நாட் சீக்கிங் ரெக்கக்னிஷன். ஸோ மார்க் சுவிசேஷத்துல நம்ம இதை பார்க்கலாம். சீஷர்களே கேட்குறாங்க, எங்களுக்குள்ள யார் பெரியவன்னு. அப்பதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தாருன்னு சொல்றத. ஸோ கிரேட்னஸ் கம்ஸ் ஃப்ரம் சர்விங் அதர்ஸ் அண்ட் நாட் சீக்கிங் ரெக்கக்னிஷன். Cost of following Jesus demands of self-denial, willingness to endure hardship. So, இயேசுவை பின்பற்றுறதுக்கு நம்ம விலை செலுத்தணும், கண்டிப்பா கிரயம் செலுத்தணும். ரட்சிப்பு இலவசம், ஆனால் அவருடைய சீடனாக, அவரை பின்பற்றுறவனாக நம்ம வாழணும்னா கண்டிப்பா நம்ம விலை கிரயம் செலுத்திதான் ஆக வேண்டும். ஸோ அந்த விலை கிரயம் செலுத்தணும், நம்ம தன்னைத்தான் வெறுக்கணும். willingness to endure hardship, எந்த துன்பங்களையும் அவருக்காக நம்ம ஏற்றுக்கொள்ள, அவருடைய பாடுகளில் பங்குள்ளவர்களாக மாற தேவன் நமக்கு கிருபையை தருவார். சென்ட்ரல் தீம் சஃபரிங், டெத் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். அல்டிமேட் ஆக்ஷன் ஆஃப் ரிடம்ஷன் லீடிங் டு இட்டர்னிட்டி. நம்ம பார்க்கும்போது only if we accept the servant king now, master king will accept us in eternity. இப்போ நமக்கு சேவை செய்கிறவரா வந்த ராஜாவை நம்ம ஏற்றுக்கொண்டாதான் அவரு மாஸ்டர் கிங்கா நம்ம ஏற்றுக்கொள்வார், நித்தியத்துல ஏற்றுக்கொள்வார். நம்ம செய்ய வேண்டியது we have to wait, watch and worship. நம்ம அவர் பாதத்துல காத்திருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அவருக்கு ஆராதனை செலுத்தணும், அவருக்கு தர வேண்டிய மகிமைய அவருக்கு தரணும். இந்த கிருபைகளை தேவன் நமக்கு தரட்டும். இந்த மார்க் சுவிசேஷத்தை படிச்சதுனால இயேசு கிறிஸ்துவோட ஒரு பயணம். லூக்கா சுவிசேஷத்திலையும் நம்ம அதுதான் பார்த்தோம். மற்ற புத்தகங்களை படிக்கிறத விட உண்மையாகவே கிறிஸ்துவோட நம்ம பயணம் செய்யற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்தார். அதற்காக
தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். தேவன் நம்மிடத்துல பேசின சத்தியங்களை கொண்டு நம்ம வழி நடத்தவும், இந்த சத்தியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கவும் உதவட்டும். Let us be lights. Let us shine for others. Let us stand for Christ. God bless you all. ஜெபிப்போம்.